Hello, I'm Jagan from growwithdata. நம்ம இந்த வீடியோல பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கோட் பார்க்கணும் அப்படின்னா இங்க யூடியூப் சேனல் growwithdata போயிட்டு எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் அதோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். ஸோ யூ see the GitHub லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா will take you to GitHub பேஜ். அதில் இந்த வீடியோவில் என்னெல்லாம் கோட் சொல்கிறோமோ அது எல்லா கோடுமே இதில் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் லிங்க் growwithdata வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை பார்ப்போம், தென் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸ் 1 அண்ட் சென்டென்ஸ் 2. சென்டென்ஸ் 2 வந்து சென்டென்ஸ் 1ஓட ரிவர்ஸ் வெர்ஷனா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். இதே இது சென்டென்ஸ் 2 பார்த்தீங்கன்னா அது ரிவர்ஸ்ல இருக்கும், திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். அதாவது இதோட முதல் வார்த்தை ரெண்டாவது சென்டென்ஸோட கடைசி வார்த்தையா இருக்கணும், ரெண்டாவது வார்த்தை கடைசில இருந்து ரெண்டாவதா இருக்கணும். ஸோ அப்படியே ரிவர்ஸா இருக்கணும். எழுத்துக்கள் இல்ல, வார்த்தைகள் மட்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் இதுல வந்து முதல் சென்டென்ஸ் வந்து திஸ் ஆர் கிரேட், திங்ஸ் ஆர் கிரேட். ரெண்டாவது சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா திங்ஸ் ஆர் குட். ஸோ திங்ஸும் ஆரும் கரெக்டா இருக்கு, ஆனா முதல் இதுல கிரேட்னு இருக்கு, ரெண்டாவது இதுல குட்னு இருக்கு. ஸோ இதோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸா இருக்கணும், முதல் இன்புட்டோட ரிசல்ட் வந்து ட்ரூவா இருக்கணும். இதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம ஒரு அரேயா மாத்துறது. அரே அண்ட் லிஸ்ட் ஆர் த சேம். ஸோ நம்ம அரேன்னு சொல்றது பைத்தான்ல லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ் 1 கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து லிஸ்டா மாறும். அப்படி என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு எழுத்தையுமே அது வந்து ஒரு எலமெண்டா கன்சிடர் பண்ணும். டீங்கிறது ஒரு எலமெண்ட், ஹச்ங்கிறது ஒரு எலமெண்ட், இப்படி கன்சிடர் பண்ணும். பட் நமக்கு வந்து ஒவ்வொரு வேர்டும் ஒரு எலிமெண்டா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட். ஸோ ஸ்பிளிட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மொத்த ஸ்ட்ரிங்கையும் எடுத்து அதுக்கு நடுவில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணும். இப்போ கமா இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் இதுக்கு நடுவில் ஒரு கமா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு கமாவை வந்து டீலிமிட்டரா கொடுத்தோம் அப்படின்னா அந்த கமாவை மட்டும் யூஸ் பண்ணி கமாக்கு இந்த பக்கம் இருக்கிற வார்த்தையில ஒரு எலிமெண்டாவும் கமாக்கு அந்த பக்கம் இருக்கிற வார்த்தைகளை ஒரு எலிமெண்டாவும் கன்சிடர் பண்ணும். ஓகே, இங்க ரெண்டே ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு. பட் இதே இது இங்க டிஃபால்ட்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஸ்பேஸ் தான் கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பிளிட் பண்றது எப்படின்னு. இதுல ஒவ்வொரு எலிமெண்டா எப்படி ரீட் பண்றது, இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எலிமெண்ட் சொல்லுவோம். ஓகே, இங்க 5 எலிமெண்ட் இருக்கு. ஸோ லென்த் இப்போ ஏ அசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து ஏல அசைன் பண்றோம். இப்போ இதோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5. ஏன்னா இது 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிரிண்ட் பண்ணிக்கலாம், அது ஈஸியா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5 எலிமெண்ட் இருக்கு. ஸோ அதான் இந்த லிஸ்டோட லென்த். ஓகே, ஸோ இப்போ முதல் எலிமெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றது, ஏ ஆஃப் 0ன்னு கொடுக்கணும். அதாவது முதல் எலிமெண்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0. அப்படி பாத்தீங்கன்னா இது 0, இது 1, 2, 3 and 4. ஸோ 0ல இருந்து 4 வரைக்கும் 5 எலிமெண்ட் இருக்கு. இதே ரிவர்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா இப்போ 0 ஆஃப் 2ன்னு கொடுத்தோம்னா 0, 1, 2 ஏங்கிறது டிஸ்பிளே ஆகும் இல்லையா. ஸோ இதே இது ரிவர்ஸ்ல கன்சிடர் பண்ணணும், கடைசி இது வார்த்தை வேணும் அப்படின்னா 1, 2, 3, 4 0, 1, 2, 3, 4 வந்து எக்ஸாம்பிள் இல்லையா. நம்ம ஏ ஆஃப் 4ம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா -1 கொடுக்கலாம். ஸோ -1 கொடுத்தோம்னா அது கடைசியில இருந்து முதல் எலிமெண்ட்டை கொண்டு வரும். -2ன்னு கொடுத்தோம்னா கடைசியில இருந்து ரெண்டாவது எலிமெண்ட் குட்ங்கிறத கொண்டு வரும். ஸோ நம்ம இதை லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் ரீட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரைட் டு லெஃப்ட்டும் ரீட் பண்ணலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் 0, 1, 2, 3, 4 அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் 0, 1, 2, 3, 4. இதே இது ரிவர்ஸ்ல -1, -2, -3, -4, -5 அப்படி கொடுத்தோம்னா இது ரிவர்ஸ்ல இருந்து வரும், -1, -2, -3, -4, -5. ஓகே, ஸோ இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0, அது லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்.
இதே இண்டெக்ஸ் நீ ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வரணும், ரிவர்ஸ்ல வரணும்னா -1 -2 ஆரம்பிக்கணும், ஜீரோல ஆரம்பிக்காது. ஓகே, ஸோ ஜீரோங்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய முதல் எலமெண்ட்டை தான் குறிக்கும். ஓகே, இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதே லிஸ்ட்டை நம்ம திரும்ப ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை எப்படி கொண்டு வர்றது, இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி மாத்துறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு இந்த லிஸ்டா இருக்கு, இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா கொண்டு வரணும் அப்படின்னா ஜாயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஜாயின் ஏ அப்படின்னா இது வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் திஸ்ஸையும் இஸ்ஸையும் அப்படியே சேர்த்துரும். ஸோ நடுவில் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த ஜாயின் இருக்கு இல்லையா, இதுல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து டீலிமிட்டர். இந்த ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன கொடுத்தோமோ டிஃபால்ட்டா நம்ம எதுவும் கொடுக்கலன்னா ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணும். பட் இதுல வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து டீலிமிட்டரா கொண்டு வந்துடும். இதே இது நான் ஒரு கமா கொடுத்தேன் அப்படின்னா கமா வந்து 2 எலிமெண்ட்டுக்கு நடுவில் கொண்டு வந்துடும். நீ என்ன வேணா கொடுக்கலாம், இல்லை கோல்னு கூட கொடுக்கலாம். என்ன கொடுக்குறோமோ அதான் டீலிமிட்டரா இருக்கும். பட் நம்ம ப்ராப்பர் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது பெட்டர். ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி ஸ்ட்ரிங்கா மாத்துறது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம இப்போ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண போறோம். ஸோ இன்புட் வந்து நம்ம இதை எடுத்துப்போம், விச் இஸ் இந்த அவுட்புட் வந்து ட்ரூவா இருக்கணும். ஓகே, ஸோ முதல்ல ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம், growwithdata. நம்ம யூடியூப் சேனல் நேமே கொடுப்போம். ஸோ இன்புட் வந்து சென்டென்ஸ் 1 சென்டென்ஸ் 2. ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ண போறோம்னா ரெண்டையுமே வந்து நம்ம லிஸ்டா மாத்த போறோம். இங்க மாத்திருக்கோம் இல்லையா ஸ்பிளிட்னு சொல்லிட்டு, அதை யூஸ் பண்ணி மாத்த போறோம். ஸோ லிஸ்ட் 1 ஈக்குவல் டு சென்டென்ஸ் 1 டாட் ஸ்பிளிட். நம்ம டீலிமிட்டர் எதுவும் கொடுக்கல அப்படின்னா டேக் த ஸ்பேஸ் as a delimiter. So list 2 equal to sentence 2 dot split. So இப்போ என்ன ஆகும்னா list 1 list 2 உங்களுக்கு வந்து இந்த சென்டென்ஸை வந்து லிஸ்டா பிரேக் பண்ணி சேவ் பண்ணும். எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா print list 1 list 2 print int. ஸோ இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா யூ கேன் சி லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. ஸோ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1ங்கிறது அது ஸ்ட்ரிங்கை பிரேக் பண்ணி ஒரு லிஸ்டாக கொண்டு வந்துருச்சு, லிஸ்ட் 2ங்கிறது ரெண்டாவது ஸ்ட்ரிங்கை பிரேக் பண்ணி ஒரு லிஸ்டாக கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல் ஸ்ட்ரிங்கோட முதல் வார்த்தையும் ரெண்டாவது ஸ்ட்ரிங்கோட கடைசி வார்த்தையும் மேட்ச் ஆகான்னு பார்க்க போறோம். எப்படி முதல் ஸ்ட்ரிங்கோட முதல் வார்த்தை வந்து ஏ ஆஃப் 0வா இருக்கணும், இதே இது கடைசியில் இருக்கணும்னா -1 இருக்கணும். அப்போ என்ன இண்டெக்ஸ் வருதோ முதல் ஸ்ட்ரிங்ல +1 கொடுத்தோம்னா ஒரு நம்பர் வந்துடும், அதை நெகட்டிவா மாத்திடணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, +1னா 2 ஆயிருது, அதை நெகட்டிவ் ஆகணும்னா நமக்கு ரிவர்ஸ்ல ரெண்டாவது வார்த்தை வந்துடும். ஸோ இதை தான் இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு இதை பிரிண்ட் இப்போ வேண்டாம். ஸோ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் அந்த லிஸ்ட் 1ஓட முதல்ல லூப் கொண்டு வரணும் இல்லையா இந்த லிஸ்ட்டை ரீட் பண்றதுக்கு. ஸோ ஃபார் இண்டெக்ஸ் val in enumerate list 1. ஸோ இது என்ன பண்ணும்னா இந்த லிஸ்ட் 1 இருக்கு இல்லையா இதை வந்து இண்டெக்ஸ் அண்ட் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏ ஈக்குவல் டு இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே சென்டென்ஸை நான் இங்கே கொண்டு வரேன், ஃபார் இண்டெக்ஸ் val in a. இதை நான் பிரிண்ட் பண்றேன்னா index equal to indx and value equal to val. ஸோ என்ன ஆகுது, this வந்து முதல் இண்டெக்ஸ் இல்லையா 0 1 2. ஸோ இண்டெக்ஸ் வந்து இதுல வந்துடும், வேரியபிள் இண்டெக்ஸ்ல. வேல்யூ வந்து this is and இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து வேல்யூ வந்துடும். ஸோ இண்டெக்ஸ் 0 வந்து this அப்படிங்கிற வேல்யூ, இண்டெக்ஸ் 1 வந்து isங்கிற வேல்யூ. ஸோ enumerate வந்து ஒரு எலமெண்டோட இண்டெக்ஸ் பொசிஷனையும் அந்த எலமெண்டோட வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து 0வா இருக்குன்னா இது ரிவர்ஸ்ல வரும்போது இண்டெக்ஸ் +1 அதை வந்து நெகட்டிவா மாத்தணும் இல்லையா. ஸோ இங்க பார்த்த மாதிரி
அதான் இங்க பண்ண போறோம். ஸோ இங்க பண்ண அதே விஷயத்த இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல பண்ண போறோம். if அந்த இண்டெக்ஸ் சென்டென்ஸ் 2 வந்து லிஸ்ட் 2 மாத்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட் 2 ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் பிளஸ் 1 இல்லையா? 0 வந்து 1 ஆயிரும். அதாவது நெகட்டிவா மாத்தணும்னா அது வந்து இப்போ கரண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து மேட்ச் பண்ணுதா அப்படி பார்க்கறோம். எல் ஸோ மேட்ச் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ். எல்லா வார்த்தையும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ட்ரூ. ஓகேயா? ஸோ இது பண்ணோம்னா இந்த ரெண்டு சென்டென்ஸும் கரெக்டா இருக்கு, அதனால ட்ரூ. இதை வந்து ஏபிபிஎல்இ ஆப்பிள்னு மாத்தினோம்னா ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா இதோட கடைசியும் இதோட ஃபர்ஸ்ட் வார்த்தையும் மேட்ச் ஆகல. ஸோ ரிசல்ட் வந்து ஃபால்ஸா இருக்கு. ஸோ இதே இது முன்னாடி இருந்த மாதிரி எக்ஸாம்பிள்னு கொடுத்தோம் அப்படின்னா ட்ரூ ஆயிடுது. இன்னும் சில சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த அசர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சில டெஸ்ட் சாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இதுல முதல் வார்த்தையும் ரெண்டாவது சென்டென்ஸ் வார்த்தையும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ட்ரூ. இதுல மேட்ச் ஆகல, ஏன்னா கடைசி வார்த்தை வந்து ஆசம் இருக்கு, இது முதல் வார்த்தை ஆசம் இருக்கு. ஆனா முதல் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா இருக்கு, இதுல ஸ்மால் லெட்டரா இருக்கு, அதனால ரெண்டு மேட்ச் ஆகல. ஸோ அதனால இது ஃபெயில் ரிட்டர்ன் ஆகுது. இப்போ நமக்கு வந்து இந்த கேபிட்டல் ஸ்மால்லாம் பார்க்க வேண்டாம், நமக்கு இந்த வார்த்தைகளை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா நம்ம செக் பண்றோம் இல்லையா, அந்த டைம்ல டாட் லோவர்னு கொடுத்தோம்னா எல்லாமே லோவர் கேஸா மாத்திரும். அப்போ இந்த சினாரியோ ஆசம் இன் ஸ்மால் லெட்டர் அண்ட் கேபிட்டல் லெட்டர் வந்து சேமா ட்ரீட் பண்ணும். அப்போ இதுவும் ட்ரூன்னு கொடுத்துரும் இல்லையா? ஸோ எல்லாமே ட்ரூன்னு மேட்ச் ஆகும். இது தப்பான வார்த்தை, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோமே திஸ் ஆர் கிரேட். ஸோ இந்த வார்த்தையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஃபால்ஸா தான் வரணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை கொடுத்து பார்ப்போம். ஸோ அசர்ட் grow with data, இது முதல் வார்த்தை. ஸோ இது ரெண்டாவது வார்த்தை. ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஃபால்ஸா இருக்கணும். ஓகே, ஸோ இதுவும் கரெக்டா இருக்கு, ஏன்னா இந்த வார்த்தையும் கடைசி வார்த்தையும் முதல் வார்த்தையும் மேட்ச் ஆகல. ஸோ ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஃபால்ஸ். கிரேட். இது வந்து நார்மல் லூப்பிங் ஃபங்க்ஷன். இதே மாதிரி நம்ம இன்னொரு லிஸ்டோட இன்பில்ட் ஃபங்க்ஷன் ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இதே லிஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்றது? a equal to this reversed a கொடுத்தோம்னா இது வந்து ஒரு லிஸ்டா வருது. இதை வந்து நம்ம லிஸ்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே இது ரிவர்ஸ்ல வந்துடும். இங்க எக்ஸாம்பிள்ங்கிறது கடைசியில இருக்கு, ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல வந்துடுது. ஸோ மொத்த லிஸ்ட்டுமே வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிருது. இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணோம்னா ஜாயின் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் கொடுத்து இன்னொரு பக்கமா ஜாயின். ஜாயின் வந்து அந்த லிஸ்ட்டை அப்படியே ஸ்ட்ரிங்கா மாத்திருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா முதல் லிஸ்ட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஸ்ட்ரிங்கை வந்து நான் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணி திரும்பவும் ஸ்ட்ரிங்கா மாத்தினேன்னா எனக்கு இதே ஸ்ட்ரிங் மேட்சா வரணும். வந்துச்சுன்னா ரெண்டுமே கரெக்ட், இல்லைன்னா தப்பு. சும்மா அதை தான் பண்ண போறோம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ரெண்டு லிஸ்டையுமே நம்ம ஸ்பிளிட் பண்ணி லூப் பண்ணோம். பட் இதுல என்ன பண்ண போறோம்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் மாற்ற போறோம். list 2 equal to or list new list sentence போட்டுக்கோமா, new sentence 2 equal to இதை அப்படியே நம்ம காப்பி பண்ண போறோம். ஸோ இந்த ஏக்கு பதிலாக நம்ம சென்டென்ஸ் 2 கொண்டு வர போறோம். ஸோ சென்டென்ஸ் 2 வந்து ஒரு லிஸ்டா மாதிரி அப்படியே ரிவர்ஸ் ஆக போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண வரோம்னா ரிட்டர்ன் சென்டென்ஸ் 1 equal to சென்டென்ஸ் 2 அப்படிங்கிறது. ஸோ பூலியன் இதா வரும், சென்டென்ஸ் 1 equal to நியூ சென்டென்ஸ் 2.
இப்போ ரெண்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. இல்ல ரெண்டுமே சரியில்லை, ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இது சென்டென்ஸ் 1 வந்து நாட் ஈக்குவல் டு சென்டென்ஸ் நியூ சென்டென்ஸ் 2 அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஓகே, இப்போ ஏன்னா சென்டென்ஸ் 2 வந்து நம்ம லிஸ்டா மாத்தல. இப்போ நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். பிரிண்ட் நியூ சென்டென்ஸ் 2 கொடுத்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, ஒரு லிஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பண்ணோம்னா ஒவ்வொரு எழுத்தையுமே அது வந்து ரிவர்ஸ் பண்ணுது. ஏன்னா நம்ம இன்னும் அதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணல. ஸோ சென்டென்ஸ் 2 டாட் ஸ்பிளிட் கொடுத்தோம்னா அது முதல்ல லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி திரும்ப லிஸ்டா மாத்தி ஜாயின் பண்ணிடும். ஸோ சென்டென்ஸ் 1 ஈக்குவல் டு இந்த நியூ சென்டென்ஸ் 2 ஆயிரும். நம்ம இது தனியாக கூட கொடுக்க வேண்டாம், இதை அப்படியே காப்பி பண்ணி இதுல போட்டா கூட போதும். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டெப்புமே வேண்டாம், ரிட்டர்ன்லே எல்லாமே முடிஞ்சிடும். ரைட், ஸோ மொத்த ப்ரோக்ராமுமே வந்து ஒரே லைன்ல முடிஞ்சிடும். ஸோ நம்ம இந்த டைம்ல 3-4 லைன் இருந்துச்சு இல்லையா, ஸோ எதுவுமே பண்ண வேண்டாம், சிங்கிள் லைன்ல இதே கூட முடிச்சிடலாம். ஸோ இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்க யூடியூப் சேனல் க்ரோ வித் டேட்டா போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல செகண்ட் செட் ஆஃப் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல தமிழ் தனியா இருக்கு. செகண்ட் செட் ஆஃப் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இதே இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்கு. செக் இஃப் 2 sentences ஆர் ரிசர்வ்ட். ஸோ இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம தமிழ் ஃபோல்டர்ல தமிழ் பிளேலிஸ்ட்ல வந்து இதே வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். தமிழ் செகண்ட் செட் ஆஃப் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இதே வீடியோ அப்லோட் ஆகும், நீங்க பார்த்துக்கோங்க. Hope you like this video and thanks for watching.